திருநெல்வேலி டவுன் காட்சி மண்டபம் அருகே ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி ஆய்வாளர் ஜாகீர் உசேன் விஜில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜாகீர் உசேன் முன்னாள் முதல்வர் கருணாநிதி மற்றும் தற்போதைய முதல்வர் ஸ்டாலினின் தனிப்பிரிவு பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றியவர். காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றிய அவர் விருப்ப ஓய்வு பெற்றிருந்தார். திருநெல்வேலி டவுனில் உள்ள முர்தீம் ஜர்கான் தைகாவின் அறங்காவலராக செயல்பட்டு வந்தார். தைகா அருகில் உள்ள 36 சென்ட் இடம் தொடர்பாக கடந்த சில மாதங்களாக பிரச்சினைகள் நீடித்து வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ரமலான் நோன்பு தொடங்கிய நிலையில் இன்று காலை தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு சென்ற ஜாகீர் உசேன் தொழுகை முடித்து வீடு திரும்பிய போது டவுன் காட்சி மண்டபம் அருகே 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பியோடியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் சம்பவத்தை கண்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக திருநெல்வேலி மாநகர காவல்துறை துணை ஆணையர் கீதா தலைமையில் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர். இந்த கொலை வழக்கில் தொடர்புடையதாக நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த அக்பர் ஷா மற்றும் தச்சநல்லூர் பால் கட்டளை பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் ஆகிய இருவரும் நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். ஜாகீர் உசேனின் உறவினர்கள் முன்பே புகார் அளித்தபோது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காது என போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஜாகீர் உசேன் உடல் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த கொலையில் 36 சென்ட் வக்ஃபு இடத்தை மையமாக கொண்ட தகராறு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதிகாலை நேரத்தில் நடந்த இந்த கொலை சம்பவம் திருநெல்வேலி டவுன் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.